அது வீராபுரம் அப்படிங்கிற கிராமம். அங்க ஊர் எல்லையில ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பூந்தோட்டம். அந்த வீட்டுக்கு பூந்தோட்டத்துக்கு சொந்தக்காரி ரங்கம்மா பாட்டி. ரங்கம்மாவுக்கு இப்போ 60 வயசு தாண்டி இருந்துச்சு. அவங்க புருஷன் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ஒரே ஒரு புள்ளைய வளர்த்து ஆளாக்குனாங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா விதியோட விளையாட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி புள்ளைக்கும் மருமகளுக்கும் ஒரே நேரத்துல உடம்பு முடியாம ஆகி இறந்து போயிட்டாங்க. அன்னையில இருந்து ரங்கம்மா தனிமை வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. புள்ள சம்பாதிச்ச 2 ஏக்கர் பூமியும் அந்த வீட்டையும் தவிர அவங்களுக்கு வேற எந்த ஒரு சொத்தும் இல்ல. அந்த பூமியை குத்தகைக்கு விட்டு அது மூலமா வர வருமானத்துல தான் கூழோ கஞ்சியை குடிச்சு அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட்டணத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற அவங்களுடைய ஒரே ஒரு பொண்ணான லக்ஷ்மியும் மாப்பிள்ள சோமையாவும் என்னைக்காவது பண்டிகை விசேஷம் அப்படின்னா வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ரங்கம்மா பாட்டிக்கு அந்த வீட்டோட சுவர்கள் தான் உறவுகள் மாதிரி. அவங்க எப்பவுமே அவங்க புருஷனோட போட்டோவை பார்த்துக்கிட்டு தான் அவங்க கஷ்ட நஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்னையா என்னை தனியா தவிக்க விட்டுட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கியா? இந்த வயசான காலத்துல என்ன பத்தி யோசிச்சியா? பட்டணத்துல இருக்கிற பொண்ணு என்ன ஏதுன்னு கூட வந்து பார்க்க மாட்டேங்கிறா. புள்ளையோட ஞாபகம் வரும்போது எல்லாமே என் மனசு எவ்வளவு வலிக்குதுன்னு உனக்கு தெரியுமா? இப்படி எப்பவுமே ரொம்ப கவலையோட இருப்பாங்க பாட்டி. அவங்களுக்கு பக்கத்து வீட்டு லக்ஷ்மி பாட்டியை விட்டா அந்த ஊர்ல வேற யாருமே துணையும் கிடையாது. ஒரு நாள் காலையில ரங்கம்மா பாட்டி வாசல் பெருக்கிக்கிட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து அந்த ஊருக்கு வர ஒரு பஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தாங்க ரங்கம்மா. யாரடா அதுல இருந்து இறங்குறாங்கன்னு பார்த்தா அது அவங்களுடைய பொண்ணும் மாப்பிள்ளையும் தான் இறங்குனாங்க. திடீர்னு பொண்ணு மருமகனும் வந்தது அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப அவங்க பொண்ணு கிட்ட, என்னம்மா லக்ஷ்மி, இப்பதான் இந்த வயசான அம்மாவோட ஞாபகம் உனக்கு வந்துச்சா? ஊர்ல எல்லாம் நல்லா தானே இருக்கு. என்ன திடீர்னு மாப்பிள்ளையும் நீ வந்திருக்கீங்க? லக்ஷ்மி அம்மா மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே, என்னம்மா நீ வர, கனவுல வந்து உடம்புக்கு முடியலடி அப்படின்னு சொல்ற. அப்புறம் எப்படி உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியும் சொல்லு? அதனாலதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு உன்னை பார்த்துட்டு போலான்னு தாம்மா வந்தேன். ஆமா அத்தை, லக்ஷ்மி நீங்க கனவுல வந்ததுல இருந்து எங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு புலம்பிக்கிட்டே இருந்தா. அதான் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். அவங்க 2 பேரும் பேச்சிலையும் ஏதோ சந்தேகம் வந்துச்சே ரங்கம்மா பாட்டிக்கு. ஆனாலும் வந்திருக்குது பொண்ணும் மாப்பிள்ளையும் ஆச்சே, அதனால வாங்க வந்து உக்காருங்க, கஞ்சி காய்ச்சி கொடுக்குறேன் அப்படின்னு உள்ள கூட்டிக்கிட்டு போனாங்க. அவங்களுக்காக கஞ்சியும் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல தான் பக்கத்து வீட்டு பாட்டியான லக்ஷ்மி பாட்டி அங்க வந்தாங்க. அவங்க லக்ஷ்மியை பார்த்து நல்லா விசாரிச்சாங்க. என்னடி என் பேரை கொண்டவள, எப்ப வந்த? காலையிலயே வந்துட்ட போலியே. ஆமாம்மா, காலையிலயே வந்துட்டோம், அம்மாவை பார்த்துட்டு போலான்னு. லக்ஷ்மி அம்மா போனதுக்கு அப்புறமா பாட்டி அவங்க பொண்ணை கூப்பிட்டு இப்படி கேட்டாங்க. உண்மையே சொல்லுமா, இந்த அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தியா இல்ல வேற ஏதாவது வேலை விஷயமா வந்தியா? என்னம்மா இப்படி சொல்ற? உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். உன்னை பார்க்க வர எங்களுக்கு காரணமா தேவைப்படுது. ஆனா அவங்க பேச்சுல எந்த நம்பிக்கையும் வரல. வந்ததுல இருந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பீரோமையும் பின்னாடி இருக்கிற பூமியையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் திண்ணையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் சோமையா வந்த விஷயம் என்னங்கிறத பேசினான். அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பட்டணத்துல ஜவுளி வியாபாரம் ஆரம்பிச்சேன். வியாபாரம் ஒன்றும் வேலைக்காகல. கடங்காரங்க வீட்டை சுத்தி நின்னுக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப கவலையா இருக்கு. ஆமாம்மா, கண்ணை மூடினா திறந்தா இதே பிரச்சனை தான். நாங்க சரியா தூங்கி சரியா சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறோம். நீதாம்மா ஏதாவது உதவி செய்யணும். பாட்டிக்கு அவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனா அதை அவங்க வெளியில காட்டிக்கல. ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கு. நானே வயசானவ, கூழுக்கும் கஞ்சிக்கும் கஷ்டப்படுறேன். நான் உங்களுக்கு எப்படிமா உதவி செய்யறது? அப்படி சொல்லாதீங்க அத்தை. நீங்க இங்க தனியா இருந்து ஏன் கஷ்டப்படணும் சொல்லுங்க. இந்த வீட்டையும் வயலையும் வித்துட்டு பேசாம எங்க கூட வந்துடுங்க. அந்த காசை வச்சு நான் கடனை அடைச்சிக்கிறேன். உங்களை ராணி மாதிரி பாத்துக்கிறேன். நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். ஆமாம்மா, இங்க உனக்குன்னு யார் இருக்காங்க? இதுவே நீ பட்டணத்துக்கு வந்தா கால் மேல கால் போட்டு உக்காந்துக்கலாம். உன்னை பாத்துக்கிற அந்த புண்ணியத்தை எங்களுக்கு கொடுக்க கூடாதா?
அதை கேட்ட பாட்டி மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு, இவங்க பார்வை என் சொத்து மேலதான் இருக்கு போலியே அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, நீங்க சொல்றதோ சரியாதான் இருக்கு. எனக்கும் இங்க தனியா இருக்க கவலையாதான் இருக்கு. சரி, நீங்க சொன்ன மாதிரியே செய்யலாம். ஆனா ஒரு விஷயம், என்கிட்ட கொஞ்சம் பணமும் கொஞ்சம் நகையும் உங்க அப்பா கொடுத்தது இருக்கு. அத ஒரு இரும்பு பொட்டியில போட்டு வச்சிருக்கேன். அத நம்ம ஊர் பூசாரி கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். அவரு பத்திரமா வச்சிருப்பாரு. அடுத்த 6 மாசத்துக்கு அப்புறமா நாம அந்த பணத்தையும் நகையையும் வந்து வாங்கிட்டு போயிடலாம். இப்போ எடுத்துக்கிட்டு போனோம்னா வழியில திருடருங்க பயம் இருக்கும். அதுக்கு அது அவர்கிட்ட பத்திரமா இருக்கும்ல. நாமளும் தைரியமா பட்டணத்துக்கு போலாம். அத கேட்ட உடனேயே, ஓஹோ, கிழவிக்கிட்ட இன்னும் பணம் இருக்கா? அப்புறம் என்ன வாங்கிட வேண்டியதுதான். சரியா சொன்னீங்க அத்தை. நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும், அப்படியே பண்ணிடலாம். அடுத்த நாள் காலையில ரங்கம்மா ஒரு பழைய இரும்பு பெட்டிய வெளியில எடுத்தாங்க. அதுல கொஞ்சம் பழைய பொருட்களையும் அப்படியே கல்லு மண்ணு எல்லாத்தையும் போட்டு பூட்டிட்டாங்க. லக்ஷ்மி சோமையோட பார்வை அது மேலதான் இருந்துச்சு. ரங்கம்மா அந்த பெட்டிய வண்டியில வச்சுக்கிட்டு ஊர்க்காரங்க எல்லாரும் பார்க்கும்படி வழியில போய்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் வழியில ஊர் தலைவர் சங்கரையாவை பார்த்தாங்க. என்ன ரங்கம்மா, இவ்வளோ காலையில எங்க போய்கிட்டு இருக்க? இந்த பெட்டியில என்ன இருக்கு? பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஊரை காலி பண்ணிட்டு போறியா என்ன? ஆமா சங்கரையா, என் வாழ்க்கையே மாற போகுது. என் பொண்ணும் மாப்பிளையும் என்ன பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறாங்களாமா. அவங்க கூட போக போறேன். இந்த பெட்டியில என் புள்ள சம்பாதிச்ச சொத்தெல்லாம் இருக்கு. இத கோவில் பூசாரி கிட்ட ஒப்படைக்கலான்னு தான் போய்கிட்டு இருக்கேன். சங்கரையா ஆச்சரியமா, ஓஹோ, அப்படியா? நல்ல விஷயம்தான். பட்டணத்துலயாவது சந்தோஷமா வாழு. இப்படி சொத்த கோவிலுக்கு கொடுக்கறது நல்ல விஷயம்தானே. அப்படி வழியில யாரெல்லாம் கண்ணில் பட்டாங்களோ எல்லார்கிட்டயும் மாப்பிள்ளை பத்தியும் பொண்ணை பத்தியும் பெருமையா பேசிக்கிட்டு சொத்தை பத்தியும் பேசிக்கிட்டு கோவிலுக்கு வந்து சேர்ந்தாங்க. கோவில் பூசாரி கிட்ட போய், பூசாரி ஐயா, இந்த பெட்டியில என் புள்ள சம்பாதிச்ச சொத்தை நான் பத்திரமா வச்சிருக்கேன். நான் பட்டணத்துக்கு போக போறேன். என் பொண்ணும் மருமகனும் கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. 6 மாசத்துக்கு அப்புறமா இதை வந்து வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் பத்திரமா வச்சுக்கோங்க. பூசாரியும் சரி அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிய கோவில ஒரு மூலையில வச்சாரு. இந்த விஷயம் ஊர்க்காரங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ரங்கம்மா பாட்டி கிட்ட பெட்டி நிறைய தங்கமும் பணமும் இருக்கு அப்படின்னு பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அத நம்பவும் ஆரம்பிச்சாங்க. ரங்கம்மா பாட்டி பட்டணத்துக்கு போக தயாரானாங்க. ஆனா லக்ஷ்மிக்கும் சோமையாவுக்கும் அந்த பெட்டி மேலதான் ஒரு கண்ணு இருந்துச்சு. லக்ஷ்மி அன்னைக்கு ராத்திரி புருஷன் கிட்ட, என்னங்க இது, இவங்க 6 மாசத்துக்கு அப்புறம்னு சொல்றாங்க. நாம அந்த பெட்டிக்காக 6 மாசம் காத்துக்கிட்டு இருக்கணுமா? அதுக்கு பதிலா இப்பவே கிடைச்சதுன்னா நம்ம கஷ்டம் எல்லாமே தீந்துரும்ல. அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம போய் அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு வரலாம். நினைச்ச மாதிரியே அன்னைக்கு ராத்திரி லக்ஷ்மியும் சோமையாவும் கோயிலுக்குள்ள போய் அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த கோவில் வாசல்ல பிச்சை எடுக்கிற லிங்கையா அப்படிங்கிற தாத்தா அந்த சத்தத்தை கேட்டு கண் முழிச்சு பார்த்தாரு. ரங்கம்மா பாட்டியோட பொண்ணும் மாப்பிளையும் அந்த பெட்டியை திருடிக்கிட்டு காட்டு பக்கமா போய்கிட்டு இருக்கிறத அவரு கவனிச்சாரு. ஆனா பயத்துல அவரு எதுவுமே அவங்க கிட்ட கேட்டுக்கல. அவங்க ஊரை தாண்டி காட்டுக்கு போய் அந்த பெட்டியை திறந்து பார்த்தாங்க. திறந்து பார்த்தா அதுல கல்லு மண்ணு பழைய துணியை தவிர வேற எதுவுமே இல்ல. அவங்க தலையில இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க நினைச்சது நடக்கல. அடுத்த நாள் காலையில பூசாரி ஊர் முழுக்க கோவில்ல திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. காலையில பஞ்சாயத்து கூடுச்சு. எதுவுமே தெரியாத மாதிரி ரங்கம்மா பாட்டியும் கூட பஞ்சாயத்துக்கு வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பெட்டி தொலைஞ்சு போன விஷயத்த கேள்விப்பட்டு அவங்க அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயையோ, என் புள்ள கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து பத்திரமா வச்சுக்கலான்னு பார்த்தனே, இப்படி எவனோ திருடிக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம லக்ஷ்மியும் சோமையாவும் கூட அங்க வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ராத்திரி எழுந்துச்ச அந்த பிச்சைக்காரன் பஞ்சாயத்துக்கு வந்து எல்லாரும் முன்னாடியும், ஐயா, ஒரு நிமிஷங்க. திருடினது யாருன்னு எனக்கு தெரியும். நேத்து கோவில் வாசல்ல தான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். ரங்கம்மாவோட பொண்ணும் மாப்பிளையும் வந்து தான் பெட்டியை தூக்கிக்கிட்டு காட்டு பக்கமா போறத பார்த்தேன். லிங்கையா சொன்னது கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ சோமையாவையும் லக்ஷ்மியையும் மிரட்டி கேட்டின உடனே அவங்க உண்மைய ஒத்துக்கிட்டாங்க. அப்போ ரங்கம்மா சபையில முன்னாடி வந்து ஊஜனங்க எல்லாரும் முன்னாடியும்,
இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுங்க ஐயா. அந்த பெட்டியில என் புள்ள சம்பாதிச்ச சொத்து இருக்கல. ஆனா என் பொண்ணுக்கு என் புள்ள சம்பாதிச்ச சொத்து மேல ஒரு கண்ணு. அதான் என் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு என்னை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போக பார்த்தா. அவளுக்கு உண்மையிலேயே பாசம் இருந்திருந்தா 6 மாசம் அவ காத்திருந்திருப்பா. பாசம் இல்லைங்கிறதுனாலதான் அந்த பெட்டியை திருட பார்த்தா. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த பெட்டியில நான் வெறும் கல்லும் மண்ணுமா தான் போட்டு வச்சிருந்தேன். ரங்கம்மா சொன்னதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. லக்ஷ்மி சோமையா 2 பேரும் தலைகுனிஞ்சு நின்னாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள திட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப ரங்கம்மா கண்ணுல கண்ணீரோட லக்ஷ்மிய பார்த்து, ஏமா லக்ஷ்மி, இந்த சொத்து தான் உனக்கு பெருசா தெரிஞ்சதில்ல. பெத்தவ பாசம் உனக்கு தெரியல இல்ல. நீ கேட்காம இருந்தாலே இந்த சொத்தை உனக்கு தான் நான் கொடுத்துருப்பேன். இப்பவும் ஒண்ணு இல்ல, இந்த சொத்தை நீயே வச்சுக்கோ. ஆனா எனக்கு கொஞ்ச நாள் நான் உயிரோட இருப்பேன். உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு 2 வேளை கஞ்சியாவது ஊத்து. அதை கேட்டதோ லக்ஷ்மியும் சோமையாவும் தலைகுனிஞ்சு நின்னு பாட்டியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்மள கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்குனது நம்மளுடைய பெத்தவங்க தான். ஒரு கட்டத்துல அவங்களுக்கு உடம்பு முடியாத நேரத்துல அவங்கள பாரமா நினைக்காம, அவங்க கிட்ட இருக்கிற சொத்துக்கு ஆசைப்படாம, அவங்கள நாம நல்லபடியா வச்சு பார்த்துக்கிட்டா புண்ணியம் கிடைக்கும். ரங்கநாதன் அந்த ஊர்ல பெரிய ஜமீன்தார். அவரு வீட்டுக்கு வெளியில இருக்கிற திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ பூசாரி ஜமீன்தாருடைய பொண்ணோட ஜாதகத்தையும் பஞ்சாகத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவருடைய முகத்துல ஏதோ ஒரு தடுமாற்றம். பக்கத்துல ராமையா விசிறிக்கிட்டு இருந்தான். என்ன பூசாரி, காலையிலேயே என்னோட ஜாதகத்தை ஊத்து ஊத்து பார்க்குறீங்களே, என்ன எனக்கு எதனா பிரச்சனை வரப்போகுதா? இல்ல என் சொத்து மேலே யாருன்னா கண்ணு வச்சிருக்காங்களா? அப்போ பூசாரி, ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஜமீன்தார் ஐயா. உங்கள் ஜாதகத்தில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் பொண்ணு லக்ஷ்மியோட ஜாதகத்தில் தான். ரங்கநாதன் கோவமா, என்னாச்சு? என் பொண்ணோட ஜாதகத்தில் என்ன பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, பொண்ணோட ஜாதகத்தில் 7வது இடத்துல சனியோட பார்வை இருக்கு. இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணத்தை பண்ணி ஆகணும். ஆனால் வரப்போகிற மாப்பிள்ளை தான். மாப்பிள்ளைக்கு என்ன, ஏதாவது ஜமீன்தாரோட பிள்ளையா தான் இருப்பான், அவ்வளவுதானே? பூசாரி கொஞ்சம் தைரியத்தோட, இல்லைங்க ஐயா, பொண்ணோட ஜாதகத்தில் பொண்ணு ராணியா இருந்தாலும் புருஷங்கிற இடத்துல தான் ஏதோ தரித்திரம் உக்காந்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமா உங்க பொண்ணு ஒரு பிச்சைக்காரனை தான் கல்யாணம் பண்ணிப்பா. ஜமீன்தார் சத்தமா சிரிச்சு, பூசாரி, அந்த ஜாதகத்தில் ஏதோ தப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா உனக்கு சரியா ஜாதகம் பார்க்க தெரியாம இருக்கும். இந்த ஊர் ஜமீன்தார் ரங்கநாதனுடைய பொண்ணு ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிப்பாளா? அந்த கடவுளே நினைச்சாலும் அது நடக்காது. ஐயா, இது விதிங்க ஐயா, யாராலையும் மாற்ற முடியாது. விதியை பணத்தால் மாற்ற முடியும்னு உனக்கு தெரியல போல. வேணுன்னா பார்த்துக்கிட்டே இரு. அடுத்த பௌர்ணமிக்குள்ள பக்கத்தூர் ஜமீன்தாரோட பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு உனக்கு காமிக்கிறேன். அப்பதான் வெளியில கேட் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. பணம் இருக்கிற திமிரில் விதியை மாற்ற முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, முதல்ல கொஞ்சம் சாப்பாடு போடுங்க. அப்ப ராமையா அவனை பார்த்து, டேய், யார் இது? எங்கள் ஐயா கோவத்தில் இருக்காரு, இப்போ பிச்சை போட முடியாது, போப்போ. பசிக்கும் கோவத்துக்கும் என்னப்பா வித்தியாசம்? பசி வயிற்றுக்கு, கோவம் தலைக்கு, இது ரெண்டுமே ஆபத்து தான். ஜமீன்தார் எழுந்துச்சு நின்னு, யாருடா அவன்? என் வீட்டு முன்னாடியே நின்றுக்கிட்டு என்னைய பேசுகிறான். ராமையா, போய் அவனை கூட்டிட்டு வா. ராமையா போய் கிழிஞ்சு போன துணி போட்டுக்கிட்டு கழுத்துல ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு இருந்த சிவையாவை உள்ள கூட்டிக்கிட்டு வந்தான். என்னடா பிச்சைக்காரா, திமிரு அதிகமாயிடுச்சா? எல்லாரும் தலை குனிஞ்சு என்ன கும்பிடுறாங்க. உனக்கு என்ன திமிரு அதிகமாயிடுச்சோ? தலை வணங்க வேண்டியது கடவுளுக்கு முன்னாடி, உங்களை மாதிரி ராட்சசனுக்கு முன்னாடி இல்லை. உங்களுக்குள்ள திமிருங்கிற ராட்சசம் இருக்கிற வரைக்கும் உங்க பார்வைக்கு கடவுள் தெரியாதுங்க ஐயா. வாய மூடு. இந்த பூசாரி எனக்கு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து எனக்கு நீயே அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஒரு பிச்சைக்காரனை என் பொண்ணு கட்டிப்பான்னு கேட்டதும் எனக்கே சிரிப்பு வருதுடா. ஜாதகம் சொல்றது பொய்யாகாதுங்க ஐயா. விதியை யாராலையும் மாத்தியெல்லாம் எழுத முடியாது. உண்மையிலேயே உங்க பொண்ணை கட்டிக்க போறவன் ஒரு பிச்சைக்காரனா இருக்கலாம். ஏன், அந்த பிச்சைக்காரன் நானா கூட இருக்கலாம். ரங்கநாதர் ரொம்ப கோபத்தோட, என்னடா சொன்ன? நீ என் பொண்ணை கட்டிக்க போற புருஷனா? எவ்வளவு தைரியம்! ராமையா, இவனை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளு. வேணாம், இவன்கிட்ட ஒரு சவால் விடுறேன். சவாலா? ஆமாண்டா, சவால் தான்.
இன்னும் ஒரே ஒரு வாரத்தில் ரொம்ப பெரிய பணக்காரன் ஒருத்தனுக்கு என் பொண்ணை நான் கட்டி கொடுக்க போகிறேன். அது நடந்துட்டா நீ இந்த ஊரை விட்டே வெளியில் ஓடி போயிடணும். ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னா என் எல்லா சொத்தையும் உன் பேரில் எழுதி வச்சு என் பொண்ணையும் கட்டி கொடுக்குறேன். இதுக்கு நீ ஒத்துக்கிறியா? அப்போ சிவையா அமைதியா, உங்க சொத்து எனக்கு தேவையில்லைங்க ஐயா. ஆனா விதியை மாற்ற முடியாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னும் ஒரு வாரம் தானங்க. இதோ இந்த திண்ணையிலேயே நான் இருக்கிறேன். ராமையா, இவன் இங்கேயே இருக்கட்டும். என் பொண்ணோட கல்யாணத்தை பார்த்து திருந்தட்டும். ரங்கநாதனுடைய மனைவி பார்வதி அம்மா ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பொண்ணு லக்ஷ்மியும் தலைகுனிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருந்தா. ஏங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அந்த தெரு பிச்சைக்காரன் கூட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நம்ம மான மரியாதை என்ன ஆகுறது? நீ கொஞ்சம் வாய மூடு பார்வதி. அவன் என்ன பார்த்து என்னெல்லாம் சொன்னான். அவனுக்கு நான் யாருன்னு நிரூபிக்கணும் இல்லையா? அதனால தான் இங்கேயே இருக்க சொன்னேன். ஆனா அந்த பூசாரி சொன்னது எல்லாம் அந்த பூசாரிக்கு அறிவு போயிடுச்சு போல. இப்பதான் நான் அவன்கிட்ட பேசிட்டு வரேன். நம்ம பக்கத்து ஒரு ஜமீன்தார் பையன் கோபால் வர்மா இருக்கான் இல்லையா? அவனுக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன். அவங்களும் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ லக்ஷ்மி பொறுமையா, அப்பா, அந்த கோபால் வர்மாவை பத்தி ஊர்ல எல்லாரும் தப்பா பேசிக்கிறாங்களே, அவருக்கு கெட்ட பழக்கம்லாம் இருக்கா, அவரு எப்படிப்பா? ஷோ, வாயம்மோடு. நீ ஒரு பொண்ணு, உனக்கு என்ன தெரியும்? ஜமீன்தாருனா சின்ன சின்ன பழக்கம்லாம் இருக்க தான் செய்யும். நாம பார்க்க வேண்டியது அவங்களுடைய வசதியும் பணத்தையும் தான். நாளைக்கே பொண்ணு பார்க்க வராங்க. நாளான்னைக்கு கல்யாணம். நாளானிக்கா? இவ்வளவு சீக்கிரமா கல்யாணமா? ஆமா, அந்த பிச்சைக்காரன் முன்னாடியே என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். எல்லா ஏற்பாட்டையும் பார்த்துக்கோ. கோபால் வர்மாவும் அவனுடைய அப்பாவும் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மிய கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாங்க. கோபால் வர்மா உடம்பெல்லாம் நகையை போட்டுக்கிட்டு கண்ணுல ஏதோ ஒரு மயக்கத்தோட உட்காந்துக்கிட்டு இருந்தான். ரங்கநாதா, உங்க பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. என் பிள்ளைக்கு உங்க பொண்ணு ஏத்த பொண்ணு தான். சந்தோஷங்க, எனக்கு அதுதான் வேணும். ஆமா, இந்த வரதட்சணை எல்லாம். அப்போ கோபால் வர்மா குறுக்குல வந்து, மாமா, வரதட்சணை எல்லாம் அப்பா பார்த்துப்பாரு. ஆனா பக்கத்துல இருக்கிற தோட்டம், ஊர் எல்லையில இருக்கிற பங்களா, இதை என் பேர்ல எழுதி வைக்கிறீங்களா? ரங்கநாத கொஞ்சம் கவலையா, அதுவா? சரி, மாப்பிள்ளைக்கு கொடுக்கறதுல எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரே பொண்ணு தானே இருக்கு. அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்கலாம். நாளைக்கே கல்யாணம். அப்ப பார்வதி அம்மா புருஷன்கிட்ட, ஏங்க, இந்த பையன் ஏதோ வியாபாரம் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானே, கொஞ்சம் பையனை பத்தி விசாரிச்சிங்களா? நீ சும்மா இரு பார்வதி. வெளியில இருக்கிறானே பிச்சைக்காரன், அவன் இன்னும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கல்யாணத்தை நடத்தி அவன் சிரிப்பை அடக்கணும். வீட்டுக்கு வெளியில சிவையா உட்காந்துக்கிட்டு இருந்தான். ராமையா அவனுக்கு காவல. அப்போ சிவையா மனசுக்குள்ள, எல்லாம் கனவு, எல்லாம் கற்பனை. தங்கத்துல சங்கிலிய மாட்டிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான் இந்த ஜமீன்தாரு. வரப்போற புயல் இவன் கண்ணுக்கு தெரியல போல. ஏன்பா இவ்வளோ சந்தோஷமா இருக்கியே? நாளைக்கு எங்க சின்னம்மா கல்யாணம். நீ தோத்து போயிட்டப்பா, மொட்டை முடிச்சிய கட்டு. ஆனா நாளைக்குன்னு ஒரு நாள் இருக்குதே ராமையா, அதையும் பார்க்கலாம் இரு. வீடெல்லாம் பரபரப்பா இருந்துச்சு. வீடு முழுக்க பூக்களால அலங்காரம் செஞ்சிருந்துச்சு. மேலதாள சத்தமும் கேட்டுச்சு. ரங்கநாதன் பட்டு துணியை போட்டுக்கிட்டு தயாரா இருந்தாரு. அப்போ லக்ஷ்மி கல்யாண மேடைக்கும் வந்தா. அவ கண்ணுல தண்ணி. அப்போ ரங்கநாத கர்வமா, பூசாரி, நல்ல நேரம் முடிய எவ்வளோ நேரம் இருக்கு? இன்னும் 10 நிமிஷம் தாங்க இருக்கு. பையனை கூப்பிடுங்க. ராமையா, சீக்கிரமா போய் சம்மந்தியையும் சொந்தக்காரங்களையும் அப்படியே மாப்பிள்ளையும் வர சொல்லு. ராமையா அங்கிருந்து வேகமா ஓடுனா. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் கழிச்சு மூச்சை வாங்கிக்கிட்டு ராமையா வேகமா ஓடி வந்தான். ஐயா, ஐயா, என்னடா ஆச்சு? எதுக்கு இப்படி மூச்சு வாங்குற? மாப்பிள்ளை எங்க? ஐயா, நாம ஏமாந்துட்டோங்க ஐயா. வீட்டில் மாப்பிள்ளையும் இல்லை, சம்மந்தியும் இல்லை, அவங்க பொருளும் இல்லை. என்னடா சொல்ற? உண்மைதாங்க ஐயா, எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. அந்த கோபால் உண்மையிலேயே ஜமீன்தார் இல்லையாமா, அவன் கொள்ளக்காரனாமா. அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த நகை, வரதட்சணை பணம், எழுதி கொடுத்த இடத்தோட பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ராத்திரியே ஓடிட்டாங்க. திடீர்னு மண்டபத்துல ஒரு அமைதி. அப்ப பார்வதி அம்மா ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சாங்க. பாவம் லக்ஷ்மி ஒரு சிலை மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தா. ரங்கநாத தலைகுனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தாரு. மோசம், இது மோசம். என்னை இப்படி ஏமாத்திட்டானுங்களே. இனிமே நான் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன்? என்ன ரங்கநாதா, என்ன இது?
பையன் யாருன்னு தெரியாம கூடமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண? ஐயா, முகூர்த்த நேரம் தாண்டிக்கிட்டு இருக்கு. கல்யாண மண்டபத்துல பொண்ணு உக்காந்ததுக்கு அப்புறம் தாலி கட்டலனா நல்லா இருக்காதுங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? ஐயா, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. ஆனா முகூர்த்தத்துக்கு இன்னும் நேரம் இருக்கு. அதுக்குள்ள வேற யாரையாவது உட்கார வச்சு உங்க பொண்ணு கழுத்துல தாலிய கட்ட சொல்லுங்க. கடைசி நேரத்துல திடீர்னு மாப்பிளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? என் மான மரியாதை எல்லாமே போயிடுச்சே. அப்பதான் வெளியில இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. நான் தான் இருக்கனேங்க. எல்லாரும் வாசல் பக்கம் பார்த்தாங்க. சிவையா கிழிஞ்சு போன துணியெல்லாம் இல்லாம ஒரு நல்ல துணியை போட்டுக்கிட்டு இருந்தான். அவன் இப்ப பார்க்க ரொம்ப அழகாவும் இருந்தான். நீயா? என்ன, நான் தவிக்கிறத பார்க்கலான்னு வந்தியா? நான் எதையும் பார்க்க வரலங்க. நீங்க தான் வாக்கு கொடுத்தீங்க. பந்தயத்துல நீங்க தோத்து போயிட்டா உங்க பொண்ணு எனக்கு சொந்தம்னு. அதான் சொந்தமாக்கிக்கலான்னு வந்திருக்கேன். ஆனா நான் அப்ப அதை கேட்டு பார்வதி, என்னங்க, வேற வழி இல்லைங்க. இப்படி கல்யாண மேடையில பொண்ணு கல்யாணம் நின்று போச்சுன்னா அப்புறம் நம்ம பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடும். அந்த திருடனை விட இந்த பிச்சைக்காரனே பரவாயில்ல. அவனுடைய முகத்துல ஒரு தெய்வீக அம்சமும் தெரியுது. கட்டி வச்சிருங்க. ஆமாங்க ஐயா, முகூர்த்தம் இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நேரம் முடியறதுக்குள்ள கல்யாணத்தை முடிக்கலாம். அதை கேட்டு ஜமீன்தார், என் திமிரு தான் எனக்கு இன்னைக்கு பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. இந்த பிச்சைக்காரனை என் வீட்டு மருமகனா மாத்தி இருக்கு. சரி, நடக்கட்டும். கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. லக்ஷ்மி சிவையாவோட கையை பிடிச்சுக்கிட்டு ஊரியலில் இருக்கிற பழைய குடிசைக்குள்ள போனா. வீட்டுக்குள்ள எந்த ஒரு பொருளுமே இல்ல. அப்போ லக்ஷ்மி வீட்டுக்குள்ள வந்த உடனேயே, என் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்க அப்பா கொடுத்த வாக்கு காப்பாத்திக்கிறதுக்காக தான் உங்க கூட வந்திருக்கேன். என்ன நீங்க தான் பாத்துக்கணும். அப்ப சிவையா, லக்ஷ்மி, நீ ஜமீன்தாருடைய பொண்ணு. பட்டு மெத்தையில படுத்து தூங்குன உனக்கு இப்படி தரையில படுத்தா தூக்கம் வருமா? புருஷன் எங்க இருக்கானோ அங்கதான் பொண்டாட்டிக்கு சொர்க்கங்க. நீங்க பணக்காரனோ பிச்சைக்காரனோ ரெண்டும் ஒண்ணுதான். நல்லது. அப்படின்னா அந்த மூலையில இருக்கிற மண்பானையில கஞ்சி இருக்கு. அதை எடுத்து குடி. நான் இப்ப உடனே வரேன். இப்படியே நாட்களும் போச்சு. லக்ஷ்மி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அந்த வீட்டையே சுத்தம் செஞ்சு கோலம் போட்டு சாமி கும்பிட்டு சிவையா கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. லக்ஷ்மியோட பொறுமையை பார்த்து சிவையா பெருமைப்பட்டான். ஆனா ரங்கநாதன் மட்டும் தான் வாயால தான் திமிராலதான் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ரங்கநாதனும் பார்வதியும் பொண்ணு பார்க்கறதுக்காக பொண்ணோட வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப ரங்கநாதன் பார்வதி கிட்ட, பார்வதி, உள்ள போற தைரியம் எனக்கு இல்ல. பாவம், என் பொண்ணு எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளோ. உள்ள சிவையா லக்ஷ்மி 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு ரங்கநாதன் அங்கேயே நின்னுட்டான். லக்ஷ்மி, இந்த 1 மாசம் உன்னோட குணத்தை நான் சோதிச்சு பார்த்தேன். நீ உண்மையிலேயே குணமான பொண்ணு தான். இனி இந்த நாடகம் தேவையில்லை. நாடகமா? என்ன சொல்றீங்க? அப்ப சிவையா அதே வீட்டுல பரண மேல வச்சிருந்த ஒரு பெரிய பெட்டியை எடுத்தான். அந்த பெட்டியை திறந்து லக்ஷ்மி கிட்ட, நான் பிறப்புலையே பிச்சைக்காரன் இல்லை லக்ஷ்மி. அந்த காலத்துல இருந்து ராஜாங்க கிட்ட திவான்களா வேலை பார்த்தவங்க தான் என்னுடைய பரம்பரையை சேர்ந்தவங்க. எனக்கு நிறைய சொத்துங்க இருக்கு. ஆனா ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு சொத்து பத்துங்க தேவையில்லை. அதனால தான் நான் இந்த மாதிரி ஊர் ஊரா சுத்தி என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆடம்பரமே இல்லாத ஒரு வாழ்க்கைய. அப்போ லக்ஷ்மி ஆச்சரியமா, இதெல்லாம் உண்மையாங்க? ஆமா, அன்னைக்கு உன் அப்பாவோட திமிரை பார்த்து தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தேன். அது மட்டும் இல்லை, உன் ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்தை கழிக்கிறதுக்காகத்தான் நான் உன் கழுத்தில் தாலியை கட்டினேன். அதை தவிர எதுவும் இல்லை. இப்போ உன் தோஷமும் நீங்கிடுச்சு, உங்க அப்பாவோட திமிரும் போயிடுச்சு. ரங்கநாதனும் பார்வதியும் கதவை திறந்துக்கிட்டு உள்ள வந்தாங்க. அப்போ ரங்கநாதன் சிவையாவை பார்த்து, மாப்பிள்ள, என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை நான் ஒரு பிச்சைக்காரன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பாடம் கத்து கொடுக்க வந்த மகான்னு எனக்கு தெரியாம போச்சு. மாமா, விடுங்க. பணம் மனுஷனோட வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லை, நல்ல மனசு தான் முக்கியம். ஒரு பொண்ணை கட்டி கொடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பும்போது தங்க பல்லக்கில் போனாலா இல்லை நடந்து போனாலாங்கிறது முக்கியம் இல்லை, அங்க எப்படி வாழ்ந்தாங்கிறது தான் முக்கியம். பார்வதி அம்மா கண்ணுல ஆனந்த கண்ணீரோட, என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவப்பா, எங்களை மன்னிச்சிடு. மன்னிக்கிறதுக்கு நான் யாருங்க அத்தை? எல்லாம் அந்த கடவுளோட விருப்பம். சரி வாங்க, நாம இப்பவே நம்ம வீட்டுக்கு போகலாம். என் பேர்ல இருக்கிற சொத்து எல்லாத்தையும் நான் ஏழைங்களுக்கு தானம் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க மாப்பிள்ள, வீட்டுக்கு போகலாம். எல்லாரும் சந்தோஷமா அந்த சின்ன குடிசையில இருந்து ரங்கநாதனுடைய பங்களா வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷத்தோட நடந்து போய்கிட்டு இருந்தாங்க.
அன்னைக்கு ரங்கநாதனுடைய திமிர் முழுசாவே போயிடுச்சு. பிச்சைக்காரனா வந்த சிவையா உண்மையிலேயே ரொம்பவும் பெரிய பணக்காரன். அவனை பார்த்து எல்லாருமே பெருமைப்பட்டாங்க. லக்ஷ்மியோட பொறுமை தான் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுத்துருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணம் இருக்குன்னு நாம திமிரா நடந்துக்க கூடாது, ஏழைங்க நாம மட்டம் தட்டவும் கூடாது. காலம் யாரை எப்படி மாத்தோன்னு யாருக்குமே தெரியாது.